உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இப்பொழுது ஆனி மாத ராசி பலன். கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி இருக்க என்ன பலன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படி தானே? அப்படி இல்லைங்க, மாத பிறப்பு சூரியனை வைத்தே. இருந்தாலும் எல்லா ராசியும் ஒரு வாட்டி சேர்த்துக்குவோம். சரி, அங்கே மட்டும் நல்லது சொல்ல போகிறீங்கன்னா சரி, அப்படி கெத்தா சொல்லிக்க முடியாது. ஏன்னா 5ல் உட்காந்துருக்கிறாரு. 7க்குரிய கும்பராசிக்கு 7க்குரியவன் 5ல் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் என்னைக்கு இங்கே புதன் வந்து இணைகிறாரோ அன்னைக்கு உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு 15 நாள் விட்டுருங்க, 15 நாள் கூட இல்லை, கொஞ்சம் ஒரு 5 நாள் விட்டுடுங்க. மற்ற நாட்கள்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியத்தால், குலதெய்வ அருளால், குழந்தைகளால், நிச்சயிக்கப்பட்ட காதலால், வரக்கூடிய பூர்வீக சொத்தால் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக விளங்குகிறது. நுண்ணறிவில் செயல்பட துடிக்கும் இளைஞர்கள் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய இடத்தை பெறுகிறார்கள். 2ல் இருக்கும் குரு, உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கும் குரு தனப்பிராப்தத்தை சற்று நிறுத்தி வைப்பார். அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில். அப்போ பாருங்கள், இங்கே 5ஆம் தேதியிலேருந்து புதன் அங்கே போனோன்னே உங்களுக்கான மரியாதை, மாலை, 11ஆம் இடத்துக்குரிய லாபம் அனைத்தும், 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு, டாக்டரேட் பட்டம் வாங்கணுன்னா அதுக்கு, கௌரவ பட்டம், பதவி உயர்வு, இதெல்லாமே ஒன்றுக்கும் மேற்பட்ட லாபம், ஒன்றிருக்க மற்றொன்று, அது அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை நிறையா வாங்கிப்பீங்க இந்த மாதம். தனஸ்தானத்தை வந்து குரு சற்று பால் பண்ணாலும் அவரால் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் நிறைய தனத்தை கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வையால் நீங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு 3ல் இருக்கும் ராகு, குபேர ராகு, அப்போ உங்களுக்கான அந்த பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலம் ராகு நிரூபிப்பார். அல்லது அயல் மாநிலம், அண்டை மாநிலம், குறைந்தபட்சம் வேறு மதத்தின் நண்பரிடமிருந்து, முதலாளியிடமிருந்து அந்த திடீர் பணவு அவங்க ஜாதக யோக பிராப்தத்தின் மூலம் நடக்கும். இதே கும்ப லக்கணத்தை, ராசியை லக்கணமாக கொண்டு பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகப்படி ரொம்ப இந்த கோச்சாரம் அருமையான கோச்சாரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விதம் வந்து வெளிநாட்டு தொடர்பு, அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நிய மதத்தினர்களிடம் சுபமான ஒரு பெரும் புதையல் போன்ற, உழைக்காத காசு போன்ற ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகாயஸ்தானம் வந்து ஓடி ஓடி இருக்கிற இடத்துல உட்காராமல் ஓடி ஓடி உழைக்கும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ஜென்ம ராசியில் சனி, நான் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பேன்னா, கும்பத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. எல்லா ஜென்ம ராசியிலையும் சனி இருக்கும்போது கும்பத்தில் இருக்கும் பொழுதும் வித்தியாசங்கள் பல இருக்குது. கும்பராசி காலபுருஷ தத்துவத்திற்கு லாபம். அதனால் கும்பராசி எந்த வீட்டில் பிறந்தாலும் அதில் ஒரு லாபம் இருக்குது, அவங்க ராசி மூலம் ஒரு லாபம் இருக்குது. அதே மாதிரி கும்பராசி வந்து ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சிங்கன்னா அந்த கும்பத்திலே பிரகாசிக்கும், வெளியில் கொஞ்சம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு எதை எடுத்துக்கலான்னா, அவர்கள் மனதில் வச்சுருக்கும் துன்பம், துயரம், இதெல்லாமே அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியில் தெரியாத வண்ணம் பார்த்துக்குவாங்க. எதுலேயும் சட்டை செய்ய மாட்டாங்க, எதுலேயும் தனித்து இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சாராம்சத்தோடு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சனி ஜன்மத்தில் இருந்தாலும் நல்லதே நடத்தி காட்டும்.
ஏன்னா குருவிற்கு மிக அருகில் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் குருவோட மற்றொரு வீடு தனுஷான வீட்டை லாப நீங்களே ஒரு காலபுருஷ தத்துவத்திற்கு ஒரு லாபமான வீடு. உங்களுக்கு லாபமாக வீடாக பெருங்கோள் குருவோட வீடு தனுசு வச்ச குறி தப்பாத அடிக்கிற அந்த செயலை கையில் எடுத்துக்கொண்ட தனுசு ராசி வருகிறது. அப்போ ரெண்டாவது வீடும் குரு பகவானுடைய வீடாகவே வர்றதுனால கும்பராசி மகர ராசியை காட்டிலும் மேம்பட்ட நிலையில் தான் எப்பொழுதுமே இருக்கும். அப்போ ஒருவேளை கும்பராசி இப்படி பாருங்கள், மேஷ லக்னமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்தில் ராகு இருப்பார், நான் சொன்னதில் கொஞ்சம் நடக்காது. அப்போ அது நடக்கணும். இவ்வளோ கோச்சாரம் இருக்குது, கூரைக்கு மேலே ஒரு நூலை இழுத்தோம்னா கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. கோச்சாரத்தில் ஜாதகத்தில் எங்கேயோ தடையாக இருக்குன்னா அதை ஜாதகத்தை பார்த்து நீங்கள் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கும்பராசி நேயர்கள் வந்து உங்களுடைய மனைவிக்கு இந்த வாட்டி கணக்கு பண்ணி செலவழிக்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை வந்து நீங்களே உருவாக்கிக்குவீங்க. இது வந்து ஒரு வாக்குவாதமோ ஒரு சண்டையிலையோ போய் முடியும். ஒன்று நீங்கள் கணக்கு பண்ணி செலவு பண்ணுவீங்க, இல்லை அவங்க கணக்கு பண்ணி செலவு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய சண்டையில் இருக்கும். லிபர்ட்டி இல்லையா, சம்பாதிக்கிற எனக்கு சுதந்திரம் இல்லையா, போக வர ஃப்ரெண்ட்ஸோட சுதந்திரம் இல்லையா, இது அனைத்தும் ரெண்டு பேர் மண்டையிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டம் என்ன பண்ணும், புத்தியை பேதலிக்க வைத்து கண்டிப்பாக சண்டையில் கொண்டு போய் நிறுத்தப்படும். இது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே இருக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி உள்ள உங்கள் நட்பு வட்டாரத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வராமல் இந்த ஒரு மாதம் மட்டும் அவங்கள கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அதற்கப்புறம் அசையும் அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணிய பூமியிலேருந்து கிடைக்குதுன்னா அசையும் அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் பாவமும் நல்லா தான் இருக்குது, 8ஆம் பாவமும் நல்லா தான் இருக்குது. அதே சமயம் வந்து இந்த தடவை வந்து ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வேலை பார்க்க முடியாது. கம்பெனி 4 இடத்துக்கு அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் பக்கத்து ஆஃபீஸ்க்காச்சும் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே நீங்கள் அமர்ந்து வேலை பார்க்கும் தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். காலில் ராட்டினம் ரக்கையை கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. இல்லாட்டினா கூட நீங்கள் சிரிக்கிறது எனக்கு சிரிப்பு வருது. இல்லாட்டினா கூட ஒரு நல்ல நிலைமையில் அடைவதற்காக அந்த உழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து கும்பராசி நேயர்கள், உங்களுக்கு தந்தையார் மூலம் வரக்கூடிய ஏதேனும் ஒரு லக்ஸரியஸான விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் யூஸ் பண்ணுற கார் கொடுக்கலாம், பைக்கை கொடுக்கலாம், இல்லை அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அழகான ஒரு ஆடை ஆபரண பொருட்கள் வந்து வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா வந்து உங்கள் வீட்டில் தங்கி உங்கள் வியாபாரத்தையோ உங்கள் தொழிலையோ முன்னேற்றுவதற்காக ஹெல்ப் பண்ணும் வாய்ப்பை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தையார் சப்போர்ட் வந்து உங்களுக்கு சொத்து வாங்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே மாதிரி அசையும் அசையா சொத்து கிடைக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதுமே தந்தையாரின் சப்போர்ட்டு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கிறத நீங்களே பார்த்து வியந்து போவீங்க. அப்போ இந்த வேலை போயிட்டே இருக்கும், எங்கேயுமே முடியாது, லாங் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு தந்தை தான் வந்து முடித்து கொடுப்பாரு. அப்போ கும்பராசி நேயர்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு சற்று பயந்துருக்கணும். என்னென்னா சொந்த முதலீடு போடுவதை சற்று தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே ராகுவோட கொஞ்சம் இணைந்துடுறாரு. அப்போ உங்களுக்கு பண வரவை நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், அப்படி யோசிக்கணும். ஆனால் நீங்கள் கை காசு போடுறீங்க இல்லையா,
அதுவும் பர்டிகுலராக தொழில் ஸ்தானத்துக்கு, இல்லை ஏதேனும் ஒரு முக்கியமான செயல்பாட்டுக்கு, இல்லை உங்களோட தம்பிக்காக நீங்கள் ஏதோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் நீங்கள் காசு செலவு பண்ணி அனுப்புனா ஃபெயிலியர் ஆகும். அப்போ நீங்கள் காசு கொடுத்து அனுப்புறத வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அடுத்தவங்க கிட்டேருந்து காசு வரக்கூடிய வாய்ப்பை ஜாக்கிரதையாக சேமித்து கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் அந்த அடுத்தவங்க காசு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காசு தான், பார்த்து செலவழிக்கணும். கைக்கு வந்ததுனாலேயே உங்கள் சொந்த காசாக அது மாறிடாது. அதையும் தாண்டி உங்களுக்கே சொந்தமாகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. கல்யாண பாவம் இருக்குது, குழந்தை பேர் இருக்கிறது, அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை இருக்கிறது. ஏன்னா எப்போ வந்து ஜென்ம ராசியில் சனி பகவான் கும்பத்தில் உட்காந்துருக்கிறாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சந்திர பகவானோட ஆக்டிவேஷனை வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பார். அப்போ வேகமாக கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து கல்விக்காக நீங்கள் வந்து உங்கள் தம்பிக்கு செலவழிக்க நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மந்த நிலையில் இருக்கும் பட்சத்தில் அதுலேருந்து இம்மீடியட்டாக ஒரு மந்திரங்கள் சொல்லியோ ஒரு மூச்சு பயிற்சி எடுத்தோ அல்லது வந்து நல்ல மனசுக்கு பிடிச்சமான சாப்பாடு கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நண்பரிடம் பேசி அதுலேருந்து டைவர்ட் ஆகி அந்த சூழ்நிலையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் எதை செய்யக்கூடாது, முதலீடாக அறிவு முதலீடு கூட நீங்கள் போடக்கூடாது. ஆனால் மற்றவங்க கொடுக்குறத வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மாதத்தோட உங்களுக்கான பெரும்பான்மையான செயல்பாட்டின் கர்மாவாக இருக்கும். சரி, எதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னா, மொத்தமாக எதுவுமே பண்ண முடியலன்னா 10ஆம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் எடுத்துக்கலாம். ஏன்னா செயல்பாடுகளாம் நல்ல முறையில் இருக்கணும் இல்லையா? அதனால் செவ்வாய் பகவானுக்கு நெய் விளக்கேற்றி கந்தசஷ்டி படிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பெரிய உகந்த ஒரு நல்ல தன்மையை கொண்டு வரும். நன்றி கும்பராசினியர். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.